ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஊக்கம் உற்சாகத்தால் மட்டும்தான் எங்களால் புது புது வீடியோவை அப்லோட் பண்ண முடியும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இமீடியட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். லைக் பண்ணுங்கள், அது எங்களுக்கு பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருக்கும். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். என்னுடைய பேர் பாரதி. எங்கள் ஃபேமிலி ஒரு லவ்வபுளான ஃபேமிலி. எங்கள் அம்மாவோட பிறந்தவங்க ஒரு 4 பேர். அதில் பார்த்திங்கன்னா 2 பையன் 2 பொண்ணு. அதில் மூத்தவங்க பெரியம்மா. எங்கள் அம்மாவோடைய அம்மா, அதாவது பாட்டி, அவங்க சின்ன வயசாக இருக்கும்போதே தவறுறாங்க. அப்போ எங்கள் பெரியம்மா தான் எல்லாரையும் அக்காவுக்கு அக்காவாக, தாய்க்கு தாயாக இருந்து எல்லா பசங்களையும் வளர்த்து ஆளாக்கி அவங்கள மேரேஜ் பண்ணி வச்சு நல்லது கெட்டது பண்ணுறாங்க. அதனால் எங்கள் பெரியம்மா எங்கள் அம்மாவுக்கு அம்மாவாகவும் அக்காவாகவும் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஃபேமிலிக்கு ஒன்றுதுன்னா நல்லது கெட்டதுன்னா எல்லோரும் முதல்ல நின்று அந்த ஃபேமிலியோட நல்லது கெட்டதை பார்ப்பாங்க. அப்படி தான் போய்கிட்டு இருந்தது. எங்கள் பெரியம்மாவுக்கு ஒரு பொண்ணு 2 பையன். பொண்ணு தான் மூத்தவங்க, அது அக்கா. அவங்க பேர் தேவி. அவங்கள ஒரு நல்ல இடத்துல மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. நல்ல இடம்னு சொன்னால் வசதி வாய்ப்புன்னு சொல்ல முடியாது. அவர் சாதாரண விவசாய வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் சொந்தமாக ஒரு 2 காணி நிலம் இருந்தது. அதை வச்சு நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தார். ஏன்னா பணப்பயிர் திடல் 2 காணியும், அதில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 காணி தான் வயல், பாக்கி 1/2 காணி திடல். அதனால் பருத்தி, கரும்பு, அதுமாதிரி வாழை, கடலை, இந்த மாதிரி போடுவாங்க. எல்லாமே பணப்பயிராக போடுவாங்க. அதனால் நல்ல வருமானம். அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லுவாங்களே, சின்ன குடும்பமாக ஒரு இதாக போய்கிட்டு இருந்தது. அவங்களுக்கு ஃபேமிலி நல்லா போய்கிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் எங்கள் அக்கா வீட்டுக்கார், பெரியம்மா பொண்ணு, அது தேவி வீட்டுக்கார், அக்கா வீட்டுக்கார், தேவி அக்கா வீட்டுக்கார் போர் போட போயிருக்காரு. அப்போ ஏதோ கரண்ட்டு தவறுதலாக கரண்ட்டு பாஸ் ஆகிருக்கு. அது தெரியாமல் இவர் போர் போட போயிருக்காரு. அதனால் கரண்ட் ஷாக் அடித்து இறந்துட்டார். அந்த துக்கம் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப, எங்கள் ஃபேமிலியில் நடந்த மாதிரி இருந்தது. எங்கள் மனசே ரொம்ப விட்டேற்றிய மாதிரி ஆயிடுச்சு. அதுலேருந்து தேவி அக்கா ரொம்ப சோகமாக இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பசங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க தான். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதன் பிறகு ஏன்னா வீட்டுக்காரர் இறந்துட்டார். திடீர்னு ஒரு 10 வருஷத்துல இறந்துட்டார். அப்படி இருக்கும்போது அது 2 பொம்பளை பிள்ளைங்க அழைச்சிட்டு அம்மா வீட்டுக்கு, பெரியம்மா வீட்டுக்கே வந்துடுச்சு. இங்கேயே இருந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் இங்கேயும் பார்த்தா பெரியம்மாவோட வீட்டுக்காரவங்க, பெரியப்பா ஏற்கனவே தவறிட்டார். அதனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இது கிடையாது. பசங்கள்லாம் வெளில போயிட்டாங்க. அப்போ பொண்ணு தான் தாய் வீட்டோடு வந்துட்டாங்க. தேவி மட்டும் அக்கா வீட்டோடு வந்துட்டாங்க. அப்புறம் அந்த காணி நிலத்தெல்லாம் யாரும் ஒன்றும் பார்க்க முடியாதுங்கிறதுனால அவங்களே போய் அம்மாவும் பொண்ணும், அதாவது பெரியம்மாவும் அக்காவும் தான் போய் வேலையெல்லாம் இப்போ செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு, ஏன்னா ஆண் துணைர் இல்லாதனால அவங்க தான் இப்போயேருந்து கஷ்டப்பட்டு ஆளுங்களோடு அவங்களும் சேர்ந்து வேலை பார்த்து ஏதாவது பணம் காசு சேர்த்தா தான் 2 பொண்ணை கரையேற்றலாம். ஏன்னா பேத்தியை கரையேற்ற வேண்டிய கடமை பெரியம்மாவுக்கும் வந்துருச்சு, அக்காவுக்கும் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருந்தது. அவங்களுக்கு ஓடி ஆடி அதை செய்கிறதுக்கே அவங்களால போதும்னால வாழ்க்கையை அவங்களுக்கு தொலைச்சி போன மாதிரி நாங்கள் எப்போ பார்த்தாலும் அதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஒரு 30 வயசுக்குள்ளேயே வாழ்க்கை இழந்து வந்துட்டான்னு எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த வருஷம் அவர் வீட்டுக்காரர் இறந்து 1 வருஷம். அதுக்காக தீபாவளி துக்கம் வைக்க போயிருந்தாங்க. நான் எல்லாம் சேர்ந்து நம்ம அப்படி சேர்ந்து போயிருந்தோம். இந்த 3ஆம் நாள் துக்கம்னு சொல்லுவாங்க. அந்த 3ஆம் நாள் துக்கமே வச்சாச்சு. வச்சுக்கிச்சிட்டு அம்மா கிளம்புனாங்க. அப்போ என்னாச்சுன்னா, அந்த டைமில் இந்த 2 பெம்பளை பிள்ளை இருக்கிறதுனால அதுக்கு ஏதோ ஒரு பதிவு பண்ண கவர்மெண்ட்டில் பணம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட் இல்லைங்கிறனால கலெக்டரேட்டில் ஏதோ பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள கிளர்க்கு, பஞ்சாயத்து கிளர்க்கு சொன்னார்னு பெரியம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நான் போய் தீபாவளி வேலையை பார்க்குறேன், நீ என்ன பண்ணுறேன்னா கூட இருந்து அக்காவுக்கு எல்லா இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சு கொடுத்துருவா அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, அக்காவுக்கு நான் செய்யாமல் யார் செய்ய போகிறா அப்படின்னு சொன்னேன்.
அக்காவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஏன்னா அக்காவோட சூழ்நிலை வந்து எனக்கு ரொம்ப மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. ஏன்னா அப்படி ஒரு இந்த கிராமத்து மண்மனம் மாறாத இந்த எப்படி சொல்கிறது, கிராமத்து பையங்கள்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கிராமத்தில் வந்து அவ்வளோ ஒரு அழகு. அந்த அழகு தான் இப்படி வந்து அவங்களுக்கு ஒரு வேதனையை கொடுத்துட்டா. இவ்வளோ அழகாக இருந்து அதை ஆராதனை பண்ணுறதுக்கு, அதை அனுபவிக்கிறதுக்கு முடியாமல் இப்படி வந்து அத்தான் இறந்துட்டார் அப்படிங்கிறது வேதனையாக இருந்தது. சரின்ட்டு நாங்கள் எல்லாம் அன்றைக்கி நைட்டு தங்கிட்டு எங்கள் அம்மா காலங்காத்தாலே ஊருக்கு வந்துட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா காலையில் சாப்பிட்டுட்டு அக்காவை அழைச்சிட்டு போகிறதா வெயிட் பண்ணேன். பெரியம்மா கிளம்பி வந்து அவங்க வயக்காட்டுக்கு போயிட்டாங்க. சரி, பெரியம்மா வயக்காட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பைக்கில் அக்காவை கூட்டிக்கிட்டு நான் நேராக வந்து ஆஃபீஸுக்கு போனேன். போகும்போதே அக்காட்ட பேசிக்கிட்டே இருந்த, மனசெல்லாம் தளர விடாத அக்கா, நீ வந்து உனக்கு ஒரு வேறு நல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம், நீ எதுக்கு கவலைப்படாத அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அக்கா வந்து அது கொஞ்சம் கூட ஏற்றுக்கல. 2 பொம்பளை தொடரும்.